இப்படி போகும்போது நம்மளோட கடல் மட்டம் உயர்ந்து நம்ம இன்ன வரைக்கும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய சுனாமிகள்லாம் நம்ம நாட்டை தாக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல இருக்க உலகத்துல இருக்க எல்லா வால்கனோஸும் கண்ணா பின்னன் வெட்டிச்சு செதற ஆரம்பிக்கும். நிலநடுக்கம் வரலாம், நிலநடுக்கம் வர இடத்தெல்லாம் பூமி பொழக்க கூட செய்யலாம். இது வெறும் ஸ்டேஜ் 1 தான். அந்த பிளாக் ஹோல் நம்ம பூமியை இழுக்கிறதுனால வர இம்பாக்ட் தான் இது. அந்த பிளாக் ஹோல் நம்ம பூமியை இன்னும் கொஞ்சம் முன்னாடி இழுத்துருச்சுன்னா, அதாவது அது கிட்ட இழுத்துருச்சுன்னா, இப்ப நடந்த விஷயம் எல்லாமே ட்ரிபிள் மடங்கு நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த கட்டத்துல பூமியில ஒரு உயிரின கூட இருக்காது, பூமியே அழிஞ்சு போய் தான் இருக்கும். இப்ப நம்ம பூமி அந்த பிளாக் ஹோலுக்கு ரொம்ப கிட்ட போயிருச்சு. நான் முன்ன ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், இந்த சூழ்நிலையில பூமியில எந்த ஒரு உயிரினமே வாழ முடியாது, எல்லாமே செத்து இருக்கும்ட்டு. ஆனா மனுஷங்களான நம்ம அந்த பிளாக் ஹோலை விடவே ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க, ரொம்ப ரொம்ப புத்திசாலியும் கூட. இந்த சூழ்நிலையை அடாப்ட் பண்ணிட்டு எப்படியாச்சும் முக்கி முடங்கி ஏதாச்சும் ஒரு வழியில தான் உயிரை காப்பாத்திட்டு இன்ன வரைக்கும் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பிளாக் ஹோலுக்கு பூமி கிட்ட வந்துருச்சு. இதுக்கு மேல இந்த கட்டத்துல பூமிக்கு சொந்தமா இருக்க நிறைய விஷயங்களை பூமி இழக்க வேண்டியதா இருக்கும். காத்து, கடல் நீர், கேஸ், அட்மாஸ்பியர், அந்த மாதிரி பிடிப்பு இல்லாம நிறைய விஷயங்கள் பூமியோட கிராவிட்டியை இழந்து வெளியே அப்படியே போக வேண்டியதா இருக்கும். அப்படியே விண்வெளியா கலக்க வேண்டியதா இருக்கும். இந்த கட்டத்துல அந்த பிளாக் ஹோலோட ரேடியஸ் பூமியை நல்லாவே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இனிமேட்டும் மனுஷங்க உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப நம்ம பூமி கடைசி கட்டத்தை நோக்கி வந்துருச்சு. அந்த பிளாக் ஹோலோட ஈவன் ஹரிசாண்டல் கிட்ட நம்ம பூமி வந்துருச்சு.